இன்றைக்கு நம்ம ஆட்சியை இழக்கலை, நம்முடைய தயவில் தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. குழந்தைகள் புதுசாக ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க. ஆனால் 2 நாளில் அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும், தூக்கி போட்டுருவாங்க. அப்படித்தான் தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் நம்ம மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க. இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் சுனாமி அல்ல, அது சினிமா சுனாமி தான். சினிமா கவர்ச்சியை முதலீடாக்கி மக்களை மயக்கி வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. பெரும்பான்மைக்கு தேவையான 110 இடங்களில் கூட அவங்க வெற்றி பெற முடியல. அந்த கட்சி நடிகர் கட்சி எவ்வளோ வந்திருக்கு? 107. இப்போ நம்ம தயவில் அவங்க ஆட்சி நடக்குது. சிபிஎம் 2, சிபிஐ 2, பிசிகே 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2, அப்புறம் 5. ஆக இந்த 13 அந்த 107 சேர்ந்தா 120 தான். இன்றைக்கு நம்ம ஆட்சியை இழக்கலை, நம்முடைய தயவில் தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு புரியும் உங்களுக்கு. அதனால் அந்த விவரத்துக்கெல்லாம் நான் போக விரும்பலை. இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு நிறைய பேர் நிறைய காரணங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சிலர் உண்மையான காரணங்களை சொல்கிறாங்க. பலர் நம்மை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க நினைக்கிறாங்க. நம்ம பக்கம் சிலவற்றை கவனிக்காமல் விட்டுருக்கலாம், சில பிழைகள் நாம தெரியாமல் செஞ்சுருக்கலாம். ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா அதனாலலாம் நாம் தோக்கலை. குழந்தைகள் புதுசாக ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க. ஆனால் 2 நாளில் அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும், தூக்கி போட்டுருவாங்க. அப்படித்தான் தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் நம்ம மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க.